பேப்பர்ல வருது மட்டும். பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான தமிழ்நாட்டில் பாஜக பிரமுகர்களான பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுக்கு எல்லா துறையை சார்ந்தவர் பார்வை அப்படித்தான் இருக்கிறது என்று மரியாதைக்குரிய ஜனாதிபதியை குடியரசுத் தலைவரே அதை சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு மீதான பார்வை மாற வேண்டும் என்று சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளை தாண்டி ஒரு பெண் குடியரசுத் தலைவர் சொல்ல வேண்டிய நிலையில் இந்த சமுதாயம் இருக்கிறது என்ற வகையில் நாம் எல்லாம் வருத்தப்பட வேண்டும். அதனால பெண்கள் மீதான பார்வை ஒரு மரியாதையான பார்வையாக மாற வேண்டும் என்பது எனது கருத்து. அரசியல் உட்பட அனைத்து துறைகளிலும் பொது வாழ்வில் பெண்கள் ஈடுபடுவதில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும், பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட பல்வேறு வன்முறைகள் ஆண்களால் அரங்கேற்றப்படுவதாகவும் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில முன்னாள் ஆளுநரும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுத்து நிறுத்தும் நோக்கில் பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணும் வகையில் மகளிர் தர்பார் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இதன் அறிமுக விழா சென்னை தீநகரில் உள்ள பிரபல நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேசிய மகளிர் ஆணைய முன்னாள் உறுப்பினரும் தமிழக பாஜக முக்கிய பிரமுகருமான நடிகை குஷ்பு கலந்து கொண்டார். போது நம்ம எவ்வளோ பேசணும், எவ்வளோ வெளியில வரணும். நான் சொல்றேன், எல்லாமே அளவா இருக்கணும். அளவுக்கு மீறி அமிர்தமும் விஷம் சொல்லுவாங்க. எவ்ரிதிங் ஷுட் பி இன் கண்ட்ரோல். இந்த நிகழ்ச்சியில் பேசிய தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி முன்னாள் ஆளுநரும் தமிழக பாஜக முன்னாள் தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது ஒரு செய்தியாளர் தமிழக பாஜகவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் புகார்கள் அதிகரித்துள்ளதாகவும், பாஜக பெண்கள் மீது பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் பாஜக நிர்வாகிகள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளில் பெண்கள் மீதான பல்வேறு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும், அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடப்பதாகவும், இதனை தடுக்கும் வகையிலேயே தர்பார் என்ற இந்த அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது என்றும், பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் குறித்து பெண்கள் தைரியமாக இந்த மகளிர் தர்பா இமெயில் ஐடியில் தங்கள் புகார்களை தெரிவிக்கலாம் என்றும், அவர்களுக்கு உடனுக்குடன் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க தாங்கள் உதவி செய்வதாகவும் தெரிவித்தார். பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான தமிழ்நாட்டில் பாஜக பிரமுகர்களான பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுக்கு பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது என்றால் எல்லா துறையை சார்ந்தவர் பார்வை அப்படித்தான் இருக்கிறது என்று மரியாதைக்குரிய ஜனாதிபதியை குடியரசுத் தலைவரே அதை சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு மீதான பார்வை மாற வேண்டும் என்று சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளை தாண்டி ஒரு பெண் குடியரசுத் தலைவர் சொல்ல வேண்டிய நிலையில் இந்த சமுதாயம் இருக்கிறது என்ற வகையில் நாம் எல்லாம் வருத்தப்பட வேண்டும். அதனால பெண்கள் மீதான பார்வை ஒரு மரியாதையான பார்வையாக மாற வேண்டும் என்பது எனது கருத்து. அவர்களை பார்த்த உடனே ஒரு ஹோலி லுக் இருக்க வேண்டுமே தவிர அக்லி லுக் இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து. வீட்டை வச்சு பத்திரமா வச்சா போதும்
அப்படின்னு ஒரு சூழ்நிலை என்னோட இந்த பெண்ணியவாதிகள்னு பேசுறவங்களுக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நான் சில நேரங்களில் இட்டு சென்று விடுகிறீர்கள். எங்க அம்மால எங்களை தனியாவே அனுப்ப மாட்டாங்க ஒரு வயசு வரைக்கும். ஆனா அதுக்கப்புறம் நான் தனியாக தான் சுத்தினேன். ஏன்னா அந்த வயது வரைக்கும் அந்த பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது. அந்த தேவையான பாதுகாப்பு இருக்கும் பொழுது உடை விஷயத்திலும் சரி, நடை விஷயத்திலும் சரி, நடக்கின்ற விஷயத்திலும் சரி, பெண் குழந்தைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும் என்பதை கண்காணித்து வளர்க்க வேண்டும். இந்த கண்காணிப்பு இல்லாம அப்படியே விட்டுட்டு எல்லா பிரச்சனைகளும் மாற்றின பிறகு நீங்கள் அழுவதில் பலன் இல்லை. அதனால் பெண் குழந்தைகளை பாதுகாத்து வளர்ப்போம். சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வெகுண்டு எழுவோம். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு போறேன். இங்கே கல்கத்தா மெடிக்கல் காலேஜில் ஒரு பெண் பாவம், இதை நாங்கள் மருத்துவக் கல்லூரி மாணவிகளாக இருக்கும்போது சந்தித்து இருக்கிறோம். ஓய்வு அறை கிடையாது. ஓய்வில்லா பணி செய்யும் மருத்துவர்களுக்கு ஓய்வு அறை கிடையாது. 2 பெட் இருப்பாங்க, 2 மருத்துவர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு கிளாஸ் ரூம் திறந்திருக்கான்னு போய் பார்ப்போம். கிளாஸ் ரூம் திறந்திருந்ததுன்னா அந்த பெஞ்சில படுத்து தூங்குவோம். நான் மருத்துவராக இருக்கும் போதும் அதே நிலை, இன்றும் அதே நிலை.